கதையின் தலைப்பு ஆசிரியரின் பொறுமை பாடம். தேர்வு காலத்தில் விக்ரம் மிகவும் விரக்தியுற்றார். விரைவாக படிக்க முயன்றார். ஆனால் எளிதில் கவனச்சிதறல் அடைந்தார். சில நிமிடங்கள் படிப்பார். பின்னர் அவரது மனம் அலைபாயும் உடனடி முடிவுகளை எதிர்பார்த்து. ஒரு நாள் மன அழுத்தத்தில் இருந்த விக்ரம் தனது அறிவியல் ஆசிரியர் அன்பு சாரிடம் உதவி கேட்டார். சார், அவர் கூறினார், நான் எவ்வளவு படித்தாலும் எதுவும் என் மனதில் நிலைக்கவில்லை போல் தெரிகிறது. அன்பு சார் இதமாக புன்னகைத்து தன் மேசையிலிருந்த ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்தார். பின்னர் அதை விக்ரமிடம் கொடுத்தார். இப்போது என்று அன்பு சார் அறிவுறுத்தினார், இந்த ஜாடியை எடுத்து மெதுவாக சொட்டு சொட்டாக தண்ணீரில் நிரப்பு. ஒரே நேரத்தில் ஊற்ற வேண்டாம். குழப்பத்துடன் ஆனால் கீழ்ப்படிதலுடன் விக்ரம் தண்ணீரை சேர்க்கத் தொடங்கினான். ஜாடி சீராக நிரம்புவதை கவனித்தான். ஆனால் சார், இது அதிக நேரம் எடுக்கிறது என்று அவன் கூறினான். அன்பு சார் பதிலளித்தார், அறிவு சரியாக அப்படித்தான் வேலை செய்கிறது விக்ரம். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஊற்ற முயற்சித்தால் அதில் பெரும்பாலானவை சிந்தி மறந்துவிடும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொட்டு சொட்டாக சேர்த்தால் அது தங்கி உங்களை முழுமையாக நிரப்புகிறது. விக்ரம் அன்புசாரின் வார்த்தைகளை ஆழமாக யோசித்தான். சீராக நிரம்பும் ஜாடியின் உருவம் அவன் மனதில் பதிந்தது. மறுநாளே விக்ரம் தனது படிக்கும் பழக்கத்தை முற்றிலுமாக மாற்றினான். விரைவாக மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக அவன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தான். பொறுமையாகவும் சீராகவும் திருத்தினான். தேர்வு காலம் இறுதியாக வந்தபோது விக்ரம் எல்லாவற்றையும் எவ்வளவு தெளிவாக நினைவில் வைத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டான். அவன் நம்பிக்கையுடன் இருந்தான் மற்றும் விதிவிலக்காக நன்றாக மதிப்பெண் பெற்றான். அன்பு சார் அவனை பாராட்டினார். பார்த்தாயா விக்ரம், வெற்றி என்பது விஷயங்களை அவசரப்படுத்துவது பற்றியது அல்ல. அது உங்கள் வாழ்க்கையும் ஜாடியை முழுமையாக நிரப்பும் நிலையான சீரான முயற்சிகளின் துளிகள் பற்றியது. அந்த நாள் முதல் விக்ரம் மீண்டும் தனது கற்றலை அவசரப்படுத்தவில்லை. பொறுமை மற்றும் சீரான முயற்சிதான் நிலையான வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் உண்மையான திறவுகோள்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் நிலையான வெற்றியை தரும். பொறுமையே வளர்ச்சிக்கான சாவி.